வணக்கம். 24/7/2025 வியாழக்கிழமைக்கான ராசி பலன்கள். இன்று அனைத்து ராசிகளுக்கும் குருவருள் கிடைக்கட்டும். மேஷம். இன்று மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நிதானம் தேவை. தொழிலில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். பழைய நண்பர் ஒருவரின் உதவி கிடைக்கும். இன்று குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்க வேண்டும். ரிஷபம். காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். பணவரவு சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். மிதுனம். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நன்மை உண்டாகும். புதிய திட்டங்கள் உருவாகும் நாள். நிதி நிலைமை சீராகும். இன்று பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்க வேண்டும். கடகம். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். பயண யோகம் உண்டு. இன்று சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்க வேண்டும். சிம்மம். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் அமைதி நிலவ பொறுமை தேவை. சூரிய பகவானுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்க வேண்டும். கன்னி. திடீர் செலவுகள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆன்மீக சிந்தனைகள் நன்மை பயக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் நன்மை. துலாம். செய்யும் முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல சமரசம் ஏற்படும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள். விருச்சிகம். அதிர்ச்சியாக சில நல்ல தகவல்கள் வரக்கூடும். நிதியில் முன்னேற்றம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள். தனுசு. நன்மைகள் சில தாமதமாக நடக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பேச்சில் அதிக நிதானம் தேவை. ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வந்து வணங்க நல்லது நடக்கும். மகரம். சந்தோஷமான செய்திகள் தேடி வரும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராகும். நவக்கிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டிய நாள். கும்பம். புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். துர்க்கை அம்மனை செம்பருத்தி பூ சார்த்தி வணங்கிட வேண்டும். மீனம். பணவரவு சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்க வேண்டிய நாள். இந்த நாள் செல்வாக்காக அமைந்து சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.